சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இன்னும் சாம்பார் நல்லா ஊத்து. உங்க அப்பா வீட்டு சொத்தா போக போகுது. ஆமா, எங்க அப்பா வீட்டு சொத்து தான் போகுது. ஏய் ரஞ்சிதா, என்னங்க? என்னடி இது? இவங்க எங்க? இல்லங்க, நான் சொன்னேன், அவ கேக்கலங்க. அதுக்காக ரோட்ல போற கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள விடுவியா? ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் இங்கதான்ப்பா இருக்கணும். இங்கதானே இருக்க முடியும். ஏய், என்ன விளையாடுறியா? நோ ப்ரோ, இது நாள் வரைக்கும் என் கழுத்துல தாலி இருந்துச்சு. அதனால நான் என்னோட மாமியார் வீட்ல இருந்தேன். ஏன்னா நான் அந்த வீட்டு மருமக. அந்த தாலியை தான் அப்பா அறுத்துட்டார்ல. இப்ப நான் யாரு? தாலி இல்லாததுனால இந்த வீட்டு மக. இப்ப தெளிவா புரிஞ்சிருக்குமே நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு. இங்க இல்லாம பின்ன வேற எங்க நான் போக முடியும்? சின்னவனே, அப்பா, இவளை பாக்க பாக்க அடிவேர் பத்திட்டு எரியுது. முதல்ல இங்க இருந்து அவளை போக சொல்டா. ப்ரோ, எனக்கு கூட என்னோட மாமியார் வீட்டுக்கு போகணும் ப்ரோ. அதனால அப்பா கிட்ட சொல்லி தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். சின்னவனே, பெரியவனே, எனக்கு வெறி பிடிக்கிறதுக்குள்ள இவளை போக சொல்றீங்களா இல்லையா? சாரி ப்ரோ, அவர் கையால தாலி எடுத்து கொடுக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அத அவர்கிட்ட கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்க. என்ன எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. ஏய், என்னடி? அப்பா, உங்களுக்கு ஏன் மேல கோவம் இருந்தா அதை ஏன் மேல காட்டுங்க. எதுக்கு தேவையில்லாம சாப்பாடு மேல காட்டுறீங்க? சமைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது வார்த்தையால சொன்னா புரியாதுப்பா. நம்ம ஊர்ல மட்டும்தான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட்டு, பொரியல், ரசம், மோரு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்புன்னு 18 வெரைட்டி சாப்பிடுறோம்.